கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு லெசனை ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை கொஞ்சம் போர்ஷன்ஸாக கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம படிக்கிறதுல எந்த கான்செப்ட் எல்லாம் நம்மளுக்கு ஓவராலாக கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு நோ அபவுட் கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து டு லேர்ன் அபவுட் வேரியஸ் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் வந்து நிறைய ஜெனரேஷன் இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து எப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் உருவாகி இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் உள்ளதை பற்றி இதில் பார்க்கலாம். அடுத்து டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டு நோ த காம்போனன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அதாவது அதோடைய பார்ட் அண்ட் அது என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டு நோ அபவுட் பூட்டிங் ஆஃப் எ கம்ப்யூட்டர். பூட்டிங் அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துக்குவோம். இப்போ நம்ம எந்த சப்ஜெக்டை படித்தாலும் அந்த சப்ஜெக்டை வந்து மக்கப் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மக்கப் பண்ணி படிக்கும்போது அது கொஞ்ச நாளிலே நம்மளுடைய மெமரியிலேருந்து எரேஸ் ஆகிரும். அதுவே புரிஞ்சு படித்து அந்த கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா எப்போனாலும் அது நம்ம மைண்டில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போது கம்ப்யூட்டருடைய ஃபாதர் யார் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சார்லஸ் பாப்பேஜ். இவங்களை ஏன் கம்ப்யூட்டருடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இவங்க தான் நம்ம கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சாங்க. அனலிட்டிக்கல் இன்ஜின் பர்பஸுக்காக கண்டுபிடிச்சாங்க. எப்போ அப்படின்னா 1837 கண்டுபிடிச்சாங்க. இப்போ அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டை வந்து கொண்டிருக்கும். இது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னா என்னென்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இப்படிப்பட்ட கேல்குலேஷன்ஸை செய்கிறதுக்கு வேண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க. கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சதோடைய பர்பஸே இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், அதாவது இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி தான் கண்டுபிடிச்சது. இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய லைஃப்பில் டெய்லி கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கம்ப்யூட்டரை வந்து பார்ப்போம். இப்போது கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு கூட ஒரு வகையில் சொல்லலாம். இப்போ எங்கெல்லாம் கம்ப்யூட்டர் மோஸ்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, எஜுகேஷன் ஃபீல்டில் அப்படின்னா நம்ம வந்து இப்போ படிக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கம்ப்யூட்டர் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ படிப்புக்கு வேண்டி தான் ஒரு பவர் பாயிண்ட் போட்டிருக்கேன். இந்த பவர் பாயிண்ட் எது யூஸ் பண்ணி போட்டிருக்கேன்? சிஸ்டம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ரிசர்ச், இப்போ ஒரு பிஹெச்டி படிக்கிறவங்க வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் நிறைய லைப்ரரி, அங்கே பேப்பர்ஸ் அப்படின்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு தேடி போய் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே ஆன்லைன் மூலமாட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து ட்ராவல் அண்ட் டூரிசம். இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது நம்மளுடைய லேப்டாப்லேயுமே ஆர் மொபைல் ஃபோன் எதுலையாவது நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுவோம். டூரிசம், இப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட் இருக்குன்னா அங்கே வந்து எதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்குவோம். வெதர் ஃபோர்காஸ்டிங். இப்போது நம்மளுடைய ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் ஆர் இப்போ லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் எதுலேனாலுமே நம்மளுடைய வானிலை இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கா, இல்லை மழை வருமா, கோல்டாக இருக்கா, எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டு, அப்போ நம்மளுடைய வெதரையுமே சிஸ்டம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் சோஷியல் நெட்வொர்க்கிங், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்பு எல்லாமே நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்குது. எல்லாமே இப்போ நம்ம வந்து சிஸ்டம் மூலமாக தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இகாமர்ஸ் தான் நம்ம வந்து இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, அடுத்து மீஷோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறாங்க? ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் அதில் வந்து ப்ராடக்டை என்ட்ரு பண்ணுறது, சேல் பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்லேயுமே நம்மளுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாத ஒன்றாட்டு தான் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போது முன்னாடியெல்லாம் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா பேப்பரில் எழுதி ஒரு ரெஜிஸ்டர் புக்கில் அல்லது இந்த மாதிரி நம்ம வந்து மேக்ஸிமம் எழுதி ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் இப்போ எல்லாமே எப்படின்னா
நம்மளுக்கு லேப்டாப்லேயோ அல்லது சிஸ்டம்லேயோ பிசி கம்ப்யூட்டர்ஸ் இதில் தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் இப்போ வந்து நிறைய இடத்துல பேப்பர்ஸில் எழுதுறதை விட்டுட்டு எல்லா டேட்டாஸையுமே எல்லா வகையான இம்பார்ட்டண்ட் விஷயங்களையுமே கம்ப்யூட்டர்லேயே அவங்க வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க ஆர் டேட்டாவை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டரை வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். முன்னாடி ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷனுக்காக உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் இப்போ ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டராட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ கம்ப்யூட்டர் வந்து கேல்குலேஷனுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கேல்குலேஷன் போடுறதுக்கு எதுக்காக கம்ப்யூட்டரை உருவாக்குனாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மேனுவலாக இருந்து ஒரு 10 நம்பரை போட்டு கேல்குலேட் பண்ணி எடுக்கும்போது சம்டைம்ஸ் எரர் வரும். இந்த எரர் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இது எல்லாமே ஸ்லோவாக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சாங்க. மோஸ்ட்டாக ஒரு தப்பு நடக்காமல் கேல்குலேஷனில் ஒரு தப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டாக ஒரு கேல்குலேட்டிங் டிவைஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னா அபாக்கஸ் தான் ஃபஸ்ட்டு கேல்குலேட்டிங் டிவைஸாக இருந்துச்சு. இப்போ நிறைய இடத்துல வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அபாக்கஸ் நடத்துகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதை வச்சு தான் ஃபஸ்ட்டாக கேல்குலேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒவ்வொரு ஜெனரேஷன்லேயும் கம்ப்யூட்டரில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்து என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து முன்னாடி சயின்ஸில் நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்க அப்படின்ட்டு. ஒரே நாளில் குரங்குலேருந்து மனுஷங்க வந்தாங்களா? இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர், பிஹேவியர், அவங்களுடைய ஃபிசிக்கலாக இருந்தாலும் ஒவ்வொன்று சின்ன சின்ன விஷயங்களாக மாறி மாறி குரங்குலேருந்து கடைசியாக மனுஷன் வந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் முன்னாடி வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம கையில் ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டராட்டு ஸ்மார்ட் ஃபோனாட்டு நம்ம கையில் இருக்கிற அளவுக்கு அதோடைய வளர்ச்சி வந்து நிற்கிது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எப்போ கண்டுபிடிச்சது அப்படின்னா 1940 1956 வரைக்குமே இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து என்ன ஒரு சின்ன பொருள் வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பொருள் வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், அந்த வேக்யூம் டியூப்ஸோட பிக்சர் இதில் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், குட்டியாக ஒரு சின்ன பல்பு மாதிரி இருக்குது, அதானே? இப்போது அடுத்த இமேஜில் பாருங்கள், இந்த கம்ப்யூட்டரில் இந்த சின்ன சின்ன இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த வேக்யூம் டியூப்ஸை தான் செட் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் நிறைய இடங்களில் ஃபுல்லாக இந்த வேக்யூம் டியூப்ஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கு. இதனால வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்பவே பெருசாட்டு இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதாவது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருந்துன்னு பார்க்கலாம். இப்போது வேக்யூம் டியூப்ஸை வந்து ஃபுல்லாக வச்சு செட் பண்ணியிருந்தனால இந்த கம்ப்யூட்டருடைய சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து அதிகப்படியான கரண்ட் எடுத்துச்சு, கன்சியூம்டு மோர் பவர். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்க, அந்த வேக்யூம் டியூப்ஸை நீங்கள் பிக்சரில் பார்த்தது போது அது வந்து சின்ன ஒரு பல்பு மாதிரி இருந்துச்சா? இப்போ நம்மளுக்குமே வீட்டில் ஒரு குண்டு பல்பு சைஸில் இருந்துச்சு, குண்டு பல்பு மாதிரி. நம்மளுமே வீட்டில் வந்து குண்டு பல்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகமான கரண்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பவர் எடுத்துச்சு, போக ரொம்பவே ஹீட் ஆச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சுது. இப்போது அது அதிகப்படியான ஹீட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரை ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆட்டு இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து மெஷின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க. மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது இப்போது நமக்கு வந்து ஒரு கோடிங் எழுதும்போது நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் மிஷினுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்னென்னா 0 and 1. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைனரி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிஷின் லாங்குவேஜில் வந்து நான் வந்து ஒரு கோடு கொடுத்துருக்கேன். இந்த கோடுடைய மீனிங் என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸுடைய நேம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ENIAC எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டீஜர் அண்ட் கம்ப்யூட்டர். EDVAC எலக்ட்ரானிக் டிஸ்க்ரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். UNIVAC1 யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் 1. ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் வந்து 27 டன்ஸ் எடையோடு இருந்துச்சு, வெயிட் வச்சுருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 27,000 கிலோகிராம்.
ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போல்லாம் நம்மளுக்கு வந்து எங்கேயாவது லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டர் ஷிஃப்ட் பண்ணணுனாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து எங்கேயாவது கேரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து நமக்கு ரொம்பவே சிம்பிளானதாக இருக்கும். நம்மளால் கேரி பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு தான் அதோட வெயிட் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் 27 டன்ஸோடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த கம்ப்யூட்டரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணுன்னா கூட ஒரு கிரெயின் தேவைப்படும். அந்த அளவுக்கு ரொம்பவே வெயிட் உள்ளதாட்டு தான் இருந்துச்சு. அது மாதிரி சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இதெல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமான அளவு ஸ்பேஸ் இருந்தாலே நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் ஆஃபீஸில் எங்கேனாலுமே வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் உள்ள கம்ப்யூட்டருடைய சைஸ் எப்படி இருந்துச்சுன்னா 8 அடி நீளமும் 100 அடி அகலமும் 3 அடி உயரமும் இருந்துச்சு. இந்த கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கு கூட ஒரு நார்மலாக ஒரு ரூம் தனியாக தேவைப்படும். அந்த அளவுக்கு இதோடைய சைஸு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது 150 வாட்ஸ் பவர் வந்து இந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கிச்சு. அப்போது நமக்கு வந்து அந்த கம்ப்யூட்டரை நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்து எந்த அளவுக்கு செலவாகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி ஒர்க் பண்ணுச்சு, இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை பற்றி பார்ப்போம். இப்போது செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருடைய டைம் பீரியட் எவ்வளோனா 1956லேருந்து 1964 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேக்யூம் டியூப்ஸ்க்கு பதிலாக அந்த வேக்யூம் டியூப்ஸ் இருந்த இடத்துல டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணினாங்க. டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக இதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் இருந்த கம்ப்யூட்டரை விட இந்த டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் வந்து சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் உள்ள கம்ப்யூட்டர் வந்து அதிகப்படியான வெப்பத்தை அதிகப்படியான ஹீட்டை வெளிப்படுத்தும் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஆனால் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் வந்து குறைஞ்ச அளவிலான ஹீட்டை தான் வெளிப்படுத்துச்சு. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து கரண்ட் அதிகப்படியாக செலவாச்சுது. ஆனால் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து அந்த வாட்ஸ் பவருமே ரொம்ப கம்மியான அளவில் தான் செலவாச்சுது. அது மாதிரி செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் பஞ்ச்டு கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்ச்டு கார்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர்ஸில் மெமரி கார்டில் இந்த மாதிரி பட்டதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம்ல, அது மாதிரி செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் பஞ்ச்டு கார்டு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஓஎஸ், செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிச்ச டைமில் தான் ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. ஓஎஸ் அப்படின்னா என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? நம்ம வந்து இப்போது சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது விண்டோஸ் ஓஎஸ், லினிக்ஸ் ஓஎஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து மெஷின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க. எப்படிப்பட்ட மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா அசம்பிளி லாங்குவேஜ். நம்ம ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து பைனரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து 0, 1 மட்டும் இருந்துச்சு. அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 0, 1 தவிர்த்து வேறு நிறைய வேர்டிங்ஸும் வரும். ஆனால் அது வந்து நமக்கு புரியாது, ஆனால் மெஷின்களுக்கு புரியும். அதனால செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அதோடைய பெயர்கள் என்னென்னு பார்த்தோன்னா IBM 1401, IBM 1620, UNIVAC 1108. இதெல்லாமே செகண்ட் ஜெனரேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்களுடைய பெயர்கள். தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருடைய டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1964லேருந்து 1971 வரைக்கும் இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணாங்க. தேர்ட் ஜெனரேட்டர் கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பொருள் அடுத்ததாக கொண்டு வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸை கொண்டு வந்து தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை வந்து உருவாக்குனாங்க. தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டருடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா செகண்ட் ஜெனரேஷனை கம்ப்யூட்டரை கம்பேர்
கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்தும் இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுச்சு. இது வந்து ரொம்பவே ட்ரஸ்டபிளான ஒரு மெஷினாட்டும் இருந்துச்சு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போது அதில் இருந்தும் செகண்ட் ஜெனரேஷனில் இருந்துமே குறைஞ்ச அளவுக்கு கரண்ட்டை தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து எடுத்திருக்கு. யூஸ் பண்ணும்போது குறைஞ்ச அளவிலான கரண்ட்டை மட்டும்தான் அதோட தேவைக்கு எடுத்திருக்கு. அடுத்து வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு. ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புரிகிற மாதிரிப்பட்ட லாங்குவேஜஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடியதில் வந்து இப்போ பைத்தான், C++ இந்த மாதிரிப்பட்டது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு லாங்குவேஜில் தான் இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எப்போவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யூசர்னு யார்? நம்ம தான். நம்மளுக்கு புரிகிற மாதிரிப்பட்ட லாங்குவேஜஸில் இருக்கும். இதை தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் மிஷின் லாங்குவேஜ்னு சொல்கிறது வந்து லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் என்னெல்லாம், அதோடைய பேர்கள் என்னென்னு பார்த்தோன்னா, IBM 360 சீரீஸ் அண்ட் ஹனிவெல் 6000 சீரீஸ். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபோர்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டர், இதோடைய டைம் பீரியட் என்னன்னு பார்த்தோன்னா 1971லேருந்து 1980 வரைக்கும். இந்த ஃபோர்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற பொருளை வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னும் சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டருடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து அட்வான்டேஜஸ் எல்லாமே. ஃபோர்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு 3 ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை விட கம்பேர் பண்ணும்போதும் ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. அண்டு IBM இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின், அப்புறம் ஆப்பிள், இந்த ரெண்டுமே மைக்ரோ ப்ராசஸரை வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணாங்க. அடுத்தது போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்னால் என்ன? நம்மளுக்கு வந்து ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரிப்பட்ட கம்ப்யூட்டரும் இந்த ஜெனரேஷனில் தான் கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததாக ஃபிஃப்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். இது வந்து 1980லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து இந்த ஃபிஃப்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் ப்ராசஸிங். பேரலல் அப்படின்னா என்ன? பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஸ்கூலில் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஒர்க்கை அட் டைமில் சேமாக பண்ணுறது. இப்போது ஒன்று படித்து எழுதுறது, படிக்கவும் செய்கிறோம் அதே நேரத்தில் எழுதவும் செய்கிறோம். அப்போ 2 ஒர்க் அந்த இடத்துல பேலன்ஸாக நடக்குது. அதே மாதிரி தான் இது பேரலல் ப்ராசஸிங். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் 2 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது வந்து பேரலாகவே அந்த ப்ராசஸிங் வந்து கம்பைன் ஆட்டு அப்படியே நடக்கும். சூப்பர் கண்டக்டர். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமான மின்சாரத்தை எடுத்துக்கிச்சு யூஸ் ஆகும்போது, அடுத்தது குறைஞ்சி வந்ததில்ல. அதில் இந்த ஜெனரேஷனில் என்னென்னா, நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் கரண்டே செலவாகாது. அந்த அளவுக்கு இந்த கம்ப்யூட்டரை வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போதும் இந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து நமக்கு கம்ப்யூட்டருடைய சைஸ் வந்து ரொம்ப 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 சின்னதாட்டு கன்வீனியன்டாட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபிஃப்த்து ஜெனரேஷனில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் வந்து இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ் இது எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு ரொம்பவே போர்ட்டபிளாட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு இமேஜை கொடுத்தாலும் சரி, அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அழகாட்டு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப பிக்சல்லாம் கரெக்டாக தெரிகிற மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் இப்போ உள்ள கம்ப்யூட்டரில் ஃபோனில் கூட நம்ம பார்த்தோன்னா அந்த இமேஜஸ் வந்து ரொம்பவே அழகாக தெளிவாக தெரியும். அதே மாதிரி தான் கிராஃபிக்ஸுமே ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கிற மாதிரி இப்போ உள்ள கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை வச்சு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எக்ஸ்பர்ட் சிஸ்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபிஃப்த்து ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து ரொம்ப ஹை காம்ப்ளெக்ஸ், ரொம்ப பெரிய அளவிலான ப்ராப்ளத்தை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா நல்ல ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக
6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தான். இனி ஃப்யூச்சரில் வந்து 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ரெடி ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கும். அப்படின்னா நான் பேரலல் ஆல்ரெடி சொன்னேன். 2 ஒர்க் இருந்ததுன்னா 2யுமே பேரலலாக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா நம்ம வந்து டாப்பாலஜிஸ்லலாம் நிறைய படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நிறைய கம்ப்யூட்டருக்கு வந்து நெட்வொர்க்கிங் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆர் ஏதாவது டாக்குமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது இந்த மாதிரி பட்டதெலாம் இருக்கும்ல, அது வந்து இந்த 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் இன்னுமே கொஞ்சம் கூட டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிறத விட இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரை விட இன்னும் சின்னதாட்டு கொண்டு வருவாங்க. அண்ட் ரொபோட்டிக்ஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க. இப்போவே மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல நிறைய ரொபோட்டிக்ஸ் வந்துடுச்சு. அண்ட் இன்னும் 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து கொண்டு வரும்போது இன்னும் அதிகப்படியான ரொபோட்டிக்ஸ் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கும். அடுத்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உள்ள ஒரு சின்ன பார்ட் தான். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கூகுளில் வந்து நம்ம ஒரு வாய்ஸ் ரெகக்னைசிங் கொடுக்குறோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே கேட்குறோம். வாய்ஸ் மூலமாட்டு நம்ம கேட்குறோம். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னென்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 0 and 1 மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம பேசுகிறது இதுதான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸிங் நடத்தி நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டை கொண்டு வருதில்ல, நம்மளுடைய மொழியை புரிஞ்சிக்கிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் தரதில்ல, இதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது. அண்டு டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கிளியரான ஒரு வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அப்படின்னா இப்போ வந்து நம்ம வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணும்போது வாய்ஸ் வந்து கொடுக்கும்போது சில விஷயங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். அதை எல்லாமே இன்னும் கிளியர் பண்ணி இன்னும் ஒரு பர்ஃபெக்டான வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேரையும் கொண்டு வருவாங்க. அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் பார்ட் 1 வந்து நம்மளுக்கு சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து இந்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை வந்து ரொம்ப புரிஞ்சு ஈஸியாக படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கேட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் நான் இப்போ நடத்தின இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.